சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து படம் பண்ண வேண்டும் அப்படின்றது ஒவ்வொரு இயக்குனருடைய கனவு. அப்படி இருக்கும் பொழுது சங்கர் அவர்கள் ரஜினி சாரையே வீடு தேடி வந்தாலும் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஆனா இவங்களுடைய கூட்டணியில சிவாஜி, எந்திரன் 2.0 அப்படின்னு படங்கள் வந்திருக்கு. அப்படின்னா இந்த சம்பவம் எப்போது நடந்ததுன்னு உங்களுக்கு தோன்றலாம். இது குறித்து ஏவிஎம் தயாரிப்பாளர் சரவணன் அவர்கள் விளக்கமுமே கொடுத்திருக்காரு. ஒரு பேட்டியில் அவர் சிவாஜி படம் ஆரம்பித்தது பற்றி சொல்லியிருக்காரு. அதுல அவர் ஒரு முறை ரஜினி சாரிடம் பேசும் பொழுது சங்கருடன் படம் பண்ணுவது பற்றி சொல்லியிருக்காரா. ஆனால் தலைவர் சங்கர் என்னோடு படம் பண்ண மாட்டார், ரஜினியே வீடு தேடி வந்து கேட்டாலுமே நான் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதாக வைரமுத்து சொல்லியிருக்காரு. இதனை தெரிந்து கொண்ட ரஜினி அவர்கள் சங்கரிடம் கேட்டு அவர் மறுத்துவிட்டால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதனால வேண்டாம் அப்படின்னு சரவணனிடம் சொல்லியிருக்காரா. ஆனால் அதற்கு நேர்மாறாக சங்கர் அவர்கள் ஏவிஎம் நிறுவனத்திடம் என்னுடன் படம் பண்ணுவதற்கு ரஜினி சார் ஒப்புக்கொள்வாரா அப்படின்னு தயக்கத்துடன் கேள்வியை கேட்டிருக்காரு. இதுல இருந்து இடையில யாரோ விளையாடி இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதன் பிறகு பார்த்தா சங்கர் சார், ரஜினி சார் இருவருமே திடீரென மீட்டிங் போட்டு தயாரிப்பாளரையுமே வர சொல்லி படத்தை ஓகே பண்ணிருக்காங்க. அப்படிதான் சிவாஜி படம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஆனா சங்கர் சார் இப்படி எல்லாம் சொல்லியிருப்பாரா அப்படின்றது ஆச்சரியமாகத்தான் இருக்கு. இதுல வைரமுத்து அவர்கள் எதுவுமே வேலையை காட்டி விட்டாரோ அப்படின்னு தலைவருடைய ரசிகர்கள் சந்தேகமுமே படுறாங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.